கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு மகாராஜாவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய கர்த்தர் கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாக இந்த நாளிலே ஸ்தோத்திரம், தேவ பிரசனத்தோடு கூட தேவனுடைய கிருபையோடு கூட நாம் இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் விலை மதிக்க முடியாதது. அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவ அப்பமாக நாம் அதை புசித்து அந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தவும் அந்த வார்த்தைகளினால் நாம் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக நான் ஆசைப்படுகிறேன், உற்சாகப்படுகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நன்றாக கவனியுங்கள். கர்த்தரின் நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாயிருக்கும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நீதிமான்கள். நீதிமான்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை சுகமாக நடத்துவார். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவன் சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுவார். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் 33வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கண்மலையாயிருக்கிறார், கோட்டையாயிருக்கிறார், இரட்சகராயிருக்கிறார். நீங்கள் நம்பியிருக்கிற துருகமாக, கேடகமாக, இரட்சணிய கொம்பாக, உயர்ந்த அடைக்கலமும் புகலிடமும் என் இரட்சகருமாக தேவன் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, தேவன் எனக்கு பலத்த அரணானவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வழிகளை அவர் செவைப்படுத்துவார், உங்களுடைய பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றியை தருவார். செவ்வையான பாதைகளிலே அவர் உங்களை நடத்துவார். நீங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாதைகளும் செவ்வையான பாதைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக தேவன் மாற்றுவார். ஆகவே சங்கீதம் 18:2 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார், என் துருகமும் அவரே என்று சொல்லி சங்கீதம் 18:2 நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நன்றாக கவனிக்க வேண்டும். என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு பலத்த துருகமாக, அவர் நமக்கு
மிகப்பெரிய ஒரு அரணாக, கோட்டையாக தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91 1வது வசனம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவீர்கள். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும், உங்களுடைய வியாதிகள் மறைந்து போகும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுதிலே அவர் நீக்கி விடுவார். காரணம் என்னவென்று சொன்னால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று தாவீது இப்படியாக சங்கீதம் 91:2 எடுத்துரைக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுக்கு உன்னதமான மறைவாக, சர்வ வல்லமையுள்ள நிழலாக, நீங்கள் தங்கக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 144:2 நாம் பார்க்கிறோம், அவர் என் தயாபரரும், என் கோட்டையும், என் உயர்ந்த அடைக்கலமும், என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகமும், நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 47:2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்தோம். நீதிமொழிகள் 18:10 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீங்கள் எப்பொழுதும் சுகமாக இருப்பீர்கள். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.